Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம சக்கரவள்ளி கிழங்குல செய்ய போகிறோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கிழங்குல தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் தோல் சீவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே பாருங்கள் நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இப்போ இதை ஆற விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசித்த பிறகு இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, இது ரெண்டையும் நம்ம பொடியாக நறுக்கிக்கணும். அதே போல் பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கை யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு தவாவில் தட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தவா வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. இப்போ இதில் நல்லா நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவின உடனே நம்ம ரெடி பண்ண திக் மாவை நம்ம இந்த மாதிரி கை யூஸ் பண்ணியே ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இலை இல்லாட்டி பால் கவரில் கூட இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராக சுட்டு எடுக்கணும். இது வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு கிழங்க நல்லா வேக வச்சுட்டோம், வெறும் அரிசி மாவு தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு புதினா சட்னி ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கிழங்க வாங்கி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் டைமில் கூட செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போயிடலாம். இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம மரவள்ளி கிழங்குல செய்ய போகிறோம். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லாவே மசிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பிறகு இதில் வந்துட்டு ஆனியன், தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா பவுடர், கூடவே இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதை இங்கே ஆட் பண்ணணும். அடுத்ததாக மாவு பொருட்கள் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூடவே உப்பு, பெருங்காயத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். கரண்டி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கை கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு இதுக்கு தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு இல்லாட்டி ஆயில் கூட தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கும் போது இதை வந்து சுட்டெடுக்க நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் தேவையான அளவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் ஆயில் வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் நம்ம இதை போட்டு சுட்டெடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம எல்லா பக்கமும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை சுட்டு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்துட்டு கருத்துரும். அதனால நம்ம மீடியமில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சமாக சுட்டு எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. அடுத்ததாக நம்ம மாவு கெட்டியாக இருக்கிறனால இது பார்த்தீங்கன்னா எண்ணெயே இழுக்காது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ரெசிபி நம்ம பிரெட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம யூஸ்வலாக பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது சைட்ஸில் கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதை வந்துட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கப்புறம் 2 முட்டை இதை உடச்சி போட்டுக்கணும். அடுத்ததாக 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும்போதே இது வந்துட்டு நல்லாவே ஊறிடும். இப்போ பாருங்கள், இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதில் வந்துட்டு சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தவா மேலே நெய் இல்லாட்டி ஆயில் விட்டு இதை வந்துட்டு 2 பக்கமே நல்லா சுட்டெடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டோஸ்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி ஸ்கூல் விட்டு வர குட்டீஸுக்கு சுட சுட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கூட வந்துட்டு ஒரு கெச்சப் இருந்தால் போதும், ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அடுத்த ரெசிபியாக பார்க்க போகிறது பிரெட் சைட்ஸோட ஸ்வீட் வெர்ஷன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 முட்டை உடச்சி போட்டுடலாம். அடுத்ததாக தேவையான சர்க்கரை, நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன்.
கடைசியாக அரை டம்ளர் அளவு பால் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் இது படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாலே போதும். தேவைப்பட்டுச்சுன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இல்லை கொஞ்சம் லூஸாக கூட இருந்துக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதும் குட்டி குட்டி பேன் கேக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றி திருப்பி போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பிரெட் பேன் கேக் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்துட்டு நட்டெல்லாம் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பக்கோடா தான். நீங்கள் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணலாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். மஷ்ரூம் கூட கொஞ்சம் கல்லுப்பூவும் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினது பிறகு நம்ம ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கிற குப்பை அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பக்கோடா செய்கிறதுக்கு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, இது 2யும் சேர்த்திட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஆட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையுமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துக்கணும். இப்போ அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பெருங்காயத்தூள் இது 2யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மஷ்ரூமே நல்லா தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து கலந்து விட்டிங்கன்னா தண்ணி விட்டுருக்கும். இப்போ அடுத்ததாக தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அடுத்தது கை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் தண்ணி கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. இப்போ அடுத்ததான் நம்ம சூடான எண்ணெயில் இதை வந்துட்டு பொரிச்சு எடுக்கணும். மீடியம் சூடெல்லாம் தேவையில்லை, நல்ல சூடாக இருந்தால் போதும். இது கரெக்டாக வெந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் அவ்வளோ எண்ணெயே இல்லை. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பக்கோடா சூப்பராக வரும். இது உங்களுக்கு பிடிச்சதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது முட்டை பொடி மாஸ் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு தான். அகலமான கடாய் எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு சூடானதும் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கூடவே நிறைய வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தக்காளி ஒரு தக்காளி அளவு சேர்த்துட்டு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுட்டு இதை நல்லா வதக்கின பிறகு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கடாயிலே ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக மறுபடியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி உடச்சி ரெடியாக வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 4 முட்டை அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக இதுக்கு தேவையான பெப்பர் பொடி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சுவையாக எக் பொடி மாஸ் தயாராகிடும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.